ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் விநாயகர் சிலைலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்களேன், என்னடா ஒரு உருவம் தெரியுதுன்னு பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு இங்கே பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கு. எவ்வளோ பெரிய சிலைக்கு எவ்வளோ பெரிய பொண்ணு பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்களேன். ஆனால் சூப்பராக பண்ணுறாங்க பெயிண்டிங்லாம். நாங்கள் ஒரு விநாயகர் சிலை பார்க்குறதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனால் அந்த விநாயகர் சிலைலாம் பார்க்குறதுக்காக நாங்கள் வந்தோம். அப்படியே விநாயகர் சிலையை வீடியோ எடுக்கிறப்ப இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணு ஒளிஞ்சிக்கிட்டு பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கு. ஏதோ யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க. என்ன யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியல. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சிலைக்கு பூநூல் போட்டுட்ருக்காங்க. அவங்களும் ஒரு பெரிய சிலைக்கு தான் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த விநாயகர் சிலையும் கலர்ஃபுல்லாக ஜாலியாக நல்லா இருக்கார். இந்த பக்கத்தில் பாருங்கள் விநாயகர் சிலையை. அப்படியே இங்கே யூட்டர்ன் பண்ணி வந்து பார்த்தா இங்கேயும் ஒரு பொண்ணு கீழே உட்காந்துட்டு எலிக்கு பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் அழகாக வால்லாம் வரைஞ்சிட்ருக்கு பாருங்கள். நிஜமாகவே எனக்கு சூப்பர்ப்பா. இங்கே பாருங்களேன், இந்த விநாயகர் சிலை எவ்வளோ லுக்காக இருக்காருன்னு. அப்படியே திரும்பி வந்து பார்த்தா எல்லா விநாயகருமே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்காங்க. ஒரு விநாயகருமே செம்மையாக கலர் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே லுக்கு. அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே பாருங்களேன், ஏனை மேலே உட்காந்துருக்காரு ஒரு விநாயகர். செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்களேன், சிவன் மேலே பார்வதி கை வச்சிட்ருக்கா மாதிரி நல்லா அழகாக போஸ் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் விநாயகர் நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு நான் அப்படியே அந்த சந்துக்குள்ளார போகிறேன். டிப்ளமாக இருக்குது, உள்ளே நுழையவே முடியல. இங்கே பாருங்களேன், நாங்கள் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த விநாயகர் சிலை தான் இது. எவ்வளோ லுக்காக இருக்கார் பாருங்கள். இன்னும் பெயிண்டிங் அரைகுறையாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க பெயிண்டிங். இந்த பக்கம் பாருங்கள், நான் நின்றுட்டுருக்காருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, விநாயகர் சிலை தான் பாருங்கள். லுக்கு எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. க்ரீன் கலரில் ஒரு விநாயகர் இருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், 2 மயில் வச்ச மாதிரி அழகாக சோஃபா மேலே உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிவன், ஆஞ்சநேயர், சிவன் இருக்காங்க மேலே. சைடில் எலி அழகாக இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாகுபலி விநாயகர். அதை விட லுக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குப்பா. இந்த லுக்கோடு யாரும் ஒரு விநாயகர் சிலை கொடுக்கவே முடியாது. செம்மையாக இருக்குது. இதுக்கப்புறமா அப்படியே உள்ளே போகிறோம். இந்த பக்கத்தில் ஒரு விநாயகர் பாருங்களேன், பெருமாள் சைஸில் ஒரு மேலத்து மேலே பெருமாள் உட்காந்துருக்கா மாதிரியே ஒரு விநாயகர் இருக்குது. எதுக்காக அப்படின்னாக்கா சூப்பராக இருக்குல்ல. எல்லா விநாயகருமே சூப்பராக இருக்குல்ல. அப்படியே அந்த பாப்பாங்கிட்ட போகலாமா, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஹாய் பாப்பா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பெயிண்டிங். எத்தனை அடி சிலைம்மா இது? 7 அடி. 7 அடி சிலைக்கா பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க? ஓகே. இந்த பெயிண்டிங்லாம் சொல்லி கொடுத்தது யாருமா? இந்த பாருங்கள், பில் புக்கோடு இருக்குது. பில் புக் ஒத்திக்கு ஓடிடலாமா? ஹாய் குட்டி பொண்ணே, என்ன பண்ணிகிட்ருக்க? பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கியா? எதுக்காக பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்க? ஏன் இங்கே ஆள் வச்சுலாம் பண்ண மாட்டாங்களா? உங்கள் அம்மா ஒன்றை வச்சு வேலை வாங்குறாங்க? அப்படியா? சரி சரி, ஓகே. உங்கள் விநாயகர் சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த சென்டராக இருக்கார் பார்த்தீங்களா ஒரு விநாயகர் சிலை, அந்த சிலையை நான் புக்கிங் பண்ண போகிறேன். ஓகேங்களா? உங்கள் அப்பா அம்மா வர சொல்லுங்கள், நான் புக்கிங் பண்ணிடுறேன்.